கூகுள் மேப்பை ஓபன் பண்ணி உங்க ஊர்ல இருக்கிற எல்லா தெருவையும் ஏன் உங்க வீட்டு மொட்டை மாடியில காய போட்டிருக்க துணியை கூட ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா சில இடங்களை மட்டும் கூகுள் பிளர் பண்ணியோ கருப்பு புள்ளிகளாகவோ மறைச்சே வச்சிருக்காங்க. எதுக்காக கூகுள் மேப்ல அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க, அந்த இடங்கள்ல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் தான் உங்கள் ஆர்டி. வெல்கம் டு மை வேர்ல்ட். ஜீனட் ஐலாண்ட். நமக்கு பிடிக்காத சொந்தக்காரங்களை கேமராமேன்ட்ட சொல்லி போட்டோல இருந்து பிளர் பண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி கூகுள் மேப்ட சொல்லி ரஷ்யா இந்த தீவை பிளர் பண்ணியே வச்சிருக்காங்க. 1881 அமெரிக்கன் மாலுமிகளால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தீவை ரஷ்யா துண்ட போட்டு இது என்னோட தீவுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த தீவை எதுக்காக ரஷ்யா பிளர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா நாட்டுகளுக்குமே எழுந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா அந்த தீவை வெறும் சாதாரண தீவு தான், இதுல வெறும் பாறை கற்கள் தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னாலும் உலக நாடுகள் அப்புறம் எதுக்காக இதை கூகுள் மேப்ல இருந்து பிளர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக ரகசியமா ஒரு சோதனை செஞ்சதுல அந்த இடத்துல ஒரு ஐஸ் பேஸ் இருக்கிறதாகவும் ஏவுகணைகளை தயார் செய்யற ஒரு தளமாகவும் ரஷ்யா பயன்படுத்துன்ற ஒரு ரகசிய தகவல் வெளிவந்திருக்கு. சீமோர் அவென்யூ. எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் நம்ம மார்க்கை மறைக்கிறதுக்காக நம்ம மார்க் மேல பெண்ணாவால கிறுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி கூகுள் இந்த வீட்டை மட்டும் கூகுள் மேப்ல இருந்து கிறுக்கி வச்சிருக்கு. இதுக்கான காரணம் ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். ஏரியல் காஸ்ட்ரோங்கிற ஒரு நபர் இல்ல ஒரு மிருகம் 3 பொண்ணுங்களை அந்த வீட்டுல வச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த பொண்ணுங்களை சித்திரவதைப்படுத்தினதாகவும் 2013 அந்த பொண்ணுங்க தப்பி வந்து தங்களுக்கு நடந்த சித்திரவதைகளை சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்தையும் இடிச்சிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு கூகுள் மேப்ல பாக்குற டைம் கூட அவங்களுக்கு நடந்த சித்திரவதைகள் ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்தை பிளர் பண்ணி வச்சிருக்காங்களாம். மோரோவா ஐலாண்ட். நம்ம ஊர்ல எல்லாம் நோ பார்க்கிங் போர்ட் இருந்தா அங்கதான் கொண்டு போய் வண்டியே நிறுத்துவோம். அந்த மாதிரி நோ விசிட்டிங்னு இந்த தீவுக்கு போர்ட் போட்டிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கூகுள் மேப்லயும் இந்த இடத்தை பிளர் பண்ணி லோ குவாலிட்டி பிக்சரா காட்டியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா 1966 இருந்து 1996 வரைக்கும் 193 அணு ஆயுதங்களை பிரான்ஸ் பரிசோதனை பண்ணதாகவும் இந்த பரிசோதனைக்கு அப்புறமா அந்த தீவுல ரொம்ப ஆழத்துக்கு விரிசல்கள் விழுந்ததாகவும் கூறப்படுது. அந்த விரிசல்கள் வழியாக அணு கதிர்வீழ்ச்சிகள் கடலோட கலக்கிறது உலகத்துக்கோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கோ தெரியக்கூடாதுன்றதுக்காக இத கூகுள் மேப்ல இருந்து மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. கனடா அமெரிக்கா பார்டர். இந்த 2 நாட்டோட பார்டரையும் கூகுள் மேப்ல பார்க்கும்போது ஏதோ ரேசர் வச்சு அழிச்ச மாதிரிக்கு அங்கங்க அழிஞ்சிருக்கும். இந்த 2 நாட்டோட பார்டர்லயும் ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறதாவும், ஒரு புக் எடுத்துட்டு அந்த பக்கம் போய் படிச்சா கனடாவில இருந்து படிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் இருந்து படிச்சா அமெரிக்காவில இருந்து படிக்கிற மாதிரியும் இருக்குமா. கனடா அமெரிக்கா பார்டர்ல அங்கங்க பிளர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய பாதுகாப்பை கருதின்னு சொல்றாங்க. அந்த நூலகம் உட்பட கிட்டத்தட்ட நிறைய ரகசிய பாதைகள் இருக்கிறதாகவும் ரகசிய ஊடுருவல்களை தடுக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி பிளர் பண்ணி வச்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஏரியா 51. நம்ம லேப்டாப்ல பிரைவேட்டா ஒரு ஃபோல்டர் வச்சுப்போம்ல, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு, அந்த மாதிரி இந்த உலகத்தோட பிரைவேட் ஃபோல்டர் ஏரியா 51. இந்த இடத்த கூகுள் மேப்ல பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சேட்டலைட் ஃபுட்டேஜ் தான் கூகுள் மேப் காட்டுது. 1989 பாப் லாசர்னு சொல்ற ஒரு விஞ்ஞானி வந்து அந்த இடத்துல நானும் வேலை செஞ்சிருக்கேன், அதுல வேற்று கிரகத்தை சேர்ந்த ஏலியன்களோட பறக்கும் தட்டுகள் 9 இருக்கிறதாகவும் அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.